என்ன செஞ்சிட்டேன் என்ன செஞ்சிட்டேன்னு கேட்கிறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? இந்த கும்பகோணம் நகரை பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். என்னால லாபம் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர என்னால நஷ்டம் அடைஞ்சவங்கன்னு இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியாது. யாரா இருக்கீங்களா? என்ன தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க சார். இங்க வாங்க. தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. தம்பி வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க, வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. ஆமா வாங்க. Nice to meet you. லோன் கேட்டு வருவோர்களை லோன் 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 என்று லொங்கலிக்கும் ஐயா தொப்பினோத்து சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வணக்கம். சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். மூஞ்சில பூரா விட்டுறேன். உட்காரு. Ladies and gentlemen, please sit down. ஏழு ரவுடி நான் பார்த்த வேண்டாம். திவாரி வாச்சலாண்டி வா வந்து வா. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மோசம் மோசனே ஸ்டைலா பேரம் பேசி பார்க்க வேண்டிய வயசுல தருதுற மாதிரி பங்கு வச்சுன்னு சுத்துறேன். அப்படியே அர்த்தம் பாரு. ஆமா, என் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட லோன் கேட்டா நீ என்ன சொல்லிருக்கணும்? என்ன சேனல் சொல்லிருக்கணும்? தரேன்னு ஒண்ணு சொல்லிருக்கணும், இல்ல தரலன்னு சொல்லிருக்கணும். நீ நம்ம உன் அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி அவனை அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறான்னு கேக்குறேன். ஒன்றரை ரூம்ல ஒரே ஒரு ரோலிங் சேரை போட்டு சுத்தி சுத்தி வேலை செய்யற உண்மைக்கு அவ்வளவு அதுப்புன்னா, கடையில லைனா 4 ரோலிங் சேரை போட்டு சுத்தி சுத்தி வெட்டுற எங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும்? இல்ல எவ்வளவு அதுப்பு இருக்கும்ன்ற. ஏறிடி இதான் ஒரு நிமிஷம் ஏறு வர எடுத்து என்ன பேச்சு பேசுற மாதிரி எல்லாம் மச்சான். ஒரு நிமிஷம் லைன்ல சீக்கிரம் சொல்ல மச்சான். உங்க ஆளோட அப்பா நீ எப்படி திட்டுவ? சாரி மச்சான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. கேட்டியா யாருன்னு தெரியுதா? உன் சின்ன உன்னை அவனுக்கு திட்டுற மூடு இல்லையா? அப்படி இருந்தே அப்படி திட்டுவான். இன்னும் திட்டுற மூட்ல இருந்தான்னு வச்சுக்கேன் கழுவி ஊத்திருப்பான். இந்த மாதிரி சொல்றான். பாஸ்கர் மனசெல்லாம் கோலம் நடந்துக்கும். இன்னொரு தடவை ரிப்போர்ட் வந்துச்சு